له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال النبي عليه الصلاة والسلام: نضر الله امرأ سمع مقالتي فحفظها ووعاها وأداها إلى من لم يسمعها. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை புகழ்ந்தவனாக முழு உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்து தன்னுடைய முழு வாழ்நாளையும் தன்னுடைய சமூகத்திற்காக அர்ப்பணித்த நம்முடைய உயிரும் இனிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய மூத்த அறிஞர்களே, இங்கே சபையிலே நான் நினைக்கின்றேன் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் உலமாக்கள். இந்த சபையிலே வீட்டிருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்களே, அவர்களை வாழ்த்தி துஆ செய்து அவர்களுடைய எதிர்கால பணிகளை சிறம்பட செய்ய வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, இவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி எடுப்பதற்காக திரை மறைவுக்கு பின்னால் இருந்து அரும் பெரும் தியாகங்களை செய்த பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய ஓதக்கூடிய இந்த அருமை மாணவர்களின் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மிகப்பெரிய ஒரு பேரருள், அவருடைய பெரிய ஒரு பேருபகாரம் இந்த காலத்தில் நம் எல்லோரையும் அவனுடைய புனிதமான தீனுடன், அல்லாஹுடைய ஷரியாவுடன், அவனுடைய வகையுடைய கல்வியுடன் ஒரு சிறிய அடிப்படையில் இணைவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லா ஆண்களுக்கும் வீட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு அருள், ஒரு நிஅமத், ஒரு பாக்கியம் என்றால் மிகையாகாது. அதனால நாம் தொடர்ந்து அல்லாஹுடன் மன்றாட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இந்த பாக்கியம் தொடர்ந்து நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். நம்முடைய இந்த நாட்டவர்கள் முழு உலகத்தில் உள்ள கலிமா சொன்ன அனைத்து இஸ்லாமியர்களும் அல்லாஹுடைய தீனுடன் இணைந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே உலகத்தில் வாழ்ந்து அவர்களுடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த இணைப்பு இருக்குது. இது வெளிரங்கத்தில் பார்வையில் சாதாரணமானதாக இருக்கலாம். ஏனென்றால் உலகத்தில் மக்கள் வேறு வேறு பிணைப்புகளையும் இணைப்புகளையும் உயர்ந்ததாக சிறந்ததாக நினைக்கின்றார்கள். அது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் உள்ள பிற பட்டம் பதவிகளை தாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பெரும் பெரும் தொழில் அதிபர்களாக இருக்கலாம், அல்லது இந்த ஊரிலே நாட்டிலே உள்ள பிரபல்யமான குடும்ப பாரம்பரியத்தை கொண்டவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் அவைகளை பெரிதாக மக்கள் நினைப்பார்கள். ஆனால் உள்ளால் உள்ளபடி உண்மையிலேயே நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த இணைப்பு இருக்குது, இது முழுக்க முழுக்க காலிக்குடன் படைத்தவனுடன் உண்டான இணைப்பு. உலகத்தில் உள்ள மற்ற எல்லாமே மஹ்லூக், அது படைக்கப்பட்டவர்களுடன் இணையக்கூடிய இணைப்பு. ஆனால் நானும் நீங்களும் இணைந்திருக்கிற இந்த இணைப்பு மாத்திரம் அடியார்களாகிய நாம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுடன் இணையக்கூடிய ஒரு இணைப்பை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனுடன் சேரக்கூடிய ஒரு வழியில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஈடுபடுத்தி இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இந்த இணைப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய லாபம் அல்லது இந்த இணைப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்குது. இது சாதாரணமான லாபமும் இல்லை, சாதாரணமான மாற்றங்களும் இல்லை. உலகத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதுவர்கள், நபிமார்கள், அது வெறும் பணத்தாலேயோ குலத்தாலேயோ நிறங்களாலேயோ பிரதேசங்களாலேயோ அந்த இறை தூதர் என்ற அந்த பட்டத்தை பெற முடியாது. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வே அவனுடைய அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள். குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், நாம் தான் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தேர்ந்தெடுத்தோம்.
அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கும் அவர்களுடைய பிரதேசங்களில் நாடுகளில் ஊர்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக வேண்டி இந்த நபிமார்களுடன் தொடர்பை ஏற்படுத்த அல்லாஹ் உண்டு பண்ணியது தான் வஹி என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு, இந்த ஞானம். உலகத்தில் உள்ள மற்ற எல்லா அறிவு ஞானங்களை விட மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே இருக்கின்றது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. மற்ற உலகத்திலே உள்ள எந்த வகையான அது கல்வி ஞானங்களாக இருக்கலாம், மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. வஹீயுடைய ஞானம் மாத்திரம் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டவை. அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக நபிமார்களுக்கு கொடுக்கின்றான். நபிமார்கள் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு கொடுத்தார்கள். இறுதியாக வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவர்களுடைய அருமை தோழர்கள், அவர்களுக்கு பின்னால வந்த தாபிஈன்கள், அவர்களுக்கு பின்னால வந்த தபா தாபிஈன்கள், அதற்கு பின்னால வந்த வாழையடி வாழையாக வந்த அந்த அறிஞர்கள் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த அறிவு ஞானம் நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. இப்பொழுதுதான் இந்த அஷரா கராஅத்துடைய பட்டம் பெற்று சில உலமாக்கள் சென்றார்கள். அதாவது குர்ஆன் அதை திருத்தமாக ஓதவும் வேண்டும், அதை விளங்கவும் வேண்டும். அதனுடைய தஃசீர்கள் அது எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த கராத் என்றால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓதிய மாதிரி நபி அவர்கள் ஓதி காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை அசைத்த மாதிரி நபியுடைய விசேஷமான நபித்தோழர்கள் நபியிடமிருந்து எடுத்து தன்னுடைய மாணவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். எவ்வாறு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஓதி காட்டினார்களோ அதே மாதிரி 100க்கு 100 நபி அவர்கள் ஓதி எடுத்து, வெறும் ஒரு தடவை அல்ல, ரமதானை அன்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தந்த வருடங்களில் இதுவரைக்கும் எத்துணை சூறாக்களும் ஆயத்துகளும் வஹீயின் மூலமாக இறங்கியதோ அவைகள் அனைத்தையும் ரமதானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒப்பிடிப்பார்கள். அதில் ஏதாவது முன்ன பின் இருந்தால் ஞாபகப்படுத்துவாங்க. நபி அவர்கள் ஓதிய மாதிரி நபித்தோழர்கள், அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள். இன்று இந்த இஜாஸா என்று எடுக்கப்படுகின்றது. ஹதீஸில் எப்படி இஜாஸா? இஜாஸான அனுமதி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு தாபிஈ, ஒரு தபா தாபிஈ. நம்முடைய காலம் வரைக்கும் எவ்வாறு தௌரா ஹதீஸை ஓதி முடித்த அந்த உலமாக்கள் ஹதீஸில் இஜாஸாவை அனுமதியை பெறுகின்றார்களோ அதே மாதிரி தான் இந்த கிராஅத்துடைய கலையில் இவர்களுடைய ஆசிரியர், அவருக்கு அவருடைய ஆசிரியர், அவருக்கு அவருடைய ஆசிரியர், கடைசியாக ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அது போன்ற காரிமார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்து எனக்கு இவ்வாறு ஓதி காட்டினார் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கிலி தொடரும் அல்ஹம்துலில்லாஹ் இவர்களுக்கு கிடைத்திருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக நபிமார்களுக்கு வழிகாட்டினார். வெறும் ஆன்மீகத்தை மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகளை மட்டுமல்ல, திக்ர், இபாதத், திலாவத்துகளுக்கு மாத்திரம் வஹீயுடைய வழிகாட்டுதல் இருக்கவில்லை. மனிதர்கள் எந்தெந்த துறைகளில் ஈடுபடுகின்றார்களோ அந்த அனைத்து துறைகளுக்கும் வஹீயின் மூலமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு வழிகாட்டினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாவது உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நம் எல்லோருடைய தந்தை. அவர்களுக்கு பின்னால தான் மனித இனம் பெறுகின்றது. அவர்கள் தான் முதலாவது மனிதர். அதனால் அவர்கள் பின்னால மனிதர்கள் உருவாகிறார்கள். அவர்களும் வஸ்துக்களுடன், பொருட்களுடன், சாதனங்களுடன் இணையோனும் சேரோனும். நாங்க ஒவ்வொரு நாளும் இப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம், ஒரு 50-100 பொருட்கள் இருக்குது. இது எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் புழங்கியதனால எங்களுக்கு தெரியும். இது மை, இது ஸ்டேஜ், இது கிளாஸ், இது சேர். ஏன் புழங்குறதுனால எல்லோருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்பொழுது தான் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் புழங்கக்கூடிய பொருட்களுடைய பெயர் அவர்களுக்கே தெரியாது. ஏன்? முதல் மனிதர். அதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹ்வே நேரடியா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புழங்கக்கூடிய எல்லா வகையான பொருட்கள், அது மிருகங்களோ, பறவைகளோ, தானியங்களோ, தாவரங்களோ, பழங்களோ, மாமிசங்களோ, அவர்கள் எதனுடன் இணைவார்களோ, புழங்குவார்களோ அவைகள் அனைத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீ மூலமாக படித்துக் கொடுக்கின்றான். அதற்கு பின்னால் வந்த நபிமார்கள் ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் இத்ரீஸ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒவ்வொருவராக அவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்களுடன் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்ற நீண்ட வரலாறுகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய தந்தையுடன் நடந்த அந்த பேச்சுவார்த்தை, தந்தை சிலைகளை செய்து மகன்கிட்ட கொடுக்கின்றார். மகன் விட்டுட்டு வாங்க. ஆனாலும் தந்தை அல்லவா மரியாதையாக, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. தந்தையே, இந்த சிலைகளை செய்து வணங்கி நீங்க ஷைத்தானை வணங்கிடாதீங்க. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விரோதி என்று அந்த மகன் தன்னுடைய தந்தையுடன் பேசிய அந்த முழு சம்பாஷணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். அது போன்ற பல வரலாற்று சான்றுகள் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால வந்தவர்கள்
ஹஜ்ரத் சுலைமான், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்கள் வெறுமனே நபிமார்கள் தான். ஆன்மீகத்தை மட்டும் மக்களுக்கு போதித்தவர்கள் அல்ல. சட்டத்துறையாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம், தொழில்சார் கல்விகளாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றிலேயும் ஹஜ்ரத் தாவூத், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஈடுபடுவதற்குரிய வழியை அல்லாஹ் வஹீயின் மூலமாக காட்டுகின்றான். நாங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த தூஃபான் என்ற வெள்ளத்திலிருந்து தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்க கப்பலை கட்டினாங்க. ஆனா கப்பலை எப்படி கட்டினாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிடுகின்றான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த கப்பலை கட்டுங்க பிஅயுனினா வ வஹீனா வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹீனா. நம்முடைய பார்வை, நம்முடைய கண்காணிப்பும் கீழ், நம்முடைய வஹீயின் கீழ் இந்த கப்பலை நீங்கள் கட்டுங்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தொழில் செய்வதற்காக வேண்டிய விசேஷமாக இரும்பை அல்லாஹ் மிருதுவாக்கி கொடுத்தான். வஅலன்னா லஹுல் ஹதீத், அவருக்கு நாம் இரும்பை இலகுவாக்கி கொடுத்தோம். அந்த இரும்பின் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன பொருட்களை செய்து பஜாரில் மார்க்கெட்ல போட வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான். வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின் லகும் லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிகும், அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். தொழில்சார் கல்வியை அல்லாஹ் நேரடியாக கற்றுக் கொடுக்கின்றான். கவசங்களை எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த கவசங்கள் எந்த முறையிலே அமைய வேண்டும். வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின் லகும் லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிகும், உங்கள் விரோதிகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு கவசங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். அனிஅமல் சாபிகாத் வகத்திர் ஃபிஸ் ஸர்தி வஅமலு ஸாலிஹா, நிறைவான போர் கவசங்களை செய்யுங்க. அந்த போர் கவசங்களில் உள்ள வளையங்களை தெளிவுபடுத்துங்க, அழகான முறையில் ஒரு அமைப்பாக செய்யுங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை இலகுவாக்கி கொடுத்தான் என்றால், அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செம்பை நீரை போன்று ஓடச் செய்தான். வஅஸல்னா லஹு ஐனல் கித்ர், நாங்கள் செம்புடைய ஊட்டை அவர்களுக்காக வேண்டி ஓடச் செய்தோம். வஅஸல்னா லஹு ஐனல் கித்ர் வமினல் ஜின்னி மய்யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்களுக்கு முன்னால ஜின்கள் வேலை செய்வார்கள். உலகத்துல ஒரே ஒரு மனிதர் தான் ஜின்களையும் ஆட்சி செய்தவர்டா எங்கட நபி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம். இன்னைக்கு மனிதர்கள் ஆட்சி செய்யப்படுற பாடே பெரும் பாடு. ஜின்களையும் ஆட்சி செய்கிறாண்டா, பறவைகளையும் ஆட்சி செய்கிறாண்டா, மிருகங்களையும் ஆட்சி செய்கிறாண்டா. காற்றும் அவர்களுக்கு வசப்படுகின்ற என்ன லேசான ஒரு விடயமா? காற்று அவர்களுடைய முழு சிம்மாசனத்துடன், அவர்களுடைய முழு பரிவாரங்களுடன் காற்று அவர்களை சுமந்து கொண்டு லேசான தூரம் அல்ல, ரொம்ப வேகமான ஸ்பீட்ல செல்லும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நாங்க அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். ஒரு நாள் காலை பொழுது, ஒரு மாதம் பிரயாணம் செய்யக்கூடிய தொலை தூரத்தை ஒரே ஒரு நாளுடைய காலை பொழுதில் அந்த காற்று அவர்களை சுமந்து கொண்டு செல்லும். தஃசீர்கள்ல பதிவாக இருக்கிறது, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அநேகமாக வாழ்ந்து கொண்டிருந்த பகுதி பிலஸ்தீன். அந்த பிலஸ்தீனத்தில் காலையில் ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய படை பரிவாரங்களுடன் காற்று அவர்களை தூக்கி கொண்டு செல்லும். பகல் வேளையில ஈரானில் உள்ள இஸ்தகல் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை போய் அடைந்து விடுவார்கள். சுமார் 2000 கிலோமீட்டர். என்ன, ஒரு 5 மணி நேரம் போயிருப்பாங்க சுமார் ஃபஜ்ரிலிருந்து துஹருக்கு முன்னால. இப்ப நிறைய வெளிநாட்டு பயணம் செய்யறவங்க இருப்பீங்க. இங்கிருந்து கொழும்புலிருந்து டெல்லி அல்லது மும்பை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான், அந்த தூரம் தான். என்ன, 3 அவர் பிரயாணம். ஃபிளைட்ல 2.5 மணி நேரம், 3 மணி நேரம். அந்த ஃபிளைட்டுடைய ஒரு அவருடைய வேகம் கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்ப 3 அவர்ல 2000 கிலோமீட்டர் விமானத்துல போறாண்டா, 5 அவர்ல அதே 2000 கிலோமீட்டர் கடந்து காற்று கடந்துச்சுன்னா ஒரு அவருக்கு சுமார் 500 கிலோமீட்டருடைய வேகத்துல அந்த காற்று அவர்களை சுமந்து கொண்டு சென்றது என்று சென்றால் என்னது லேசான ஒரு அற்புதமா? மனிதர்களால் இதை செய்ய முடியுமா? ஒரு விமானம் அதை செய்வதற்கு, அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ண, அந்த விமானத்தை லேண்ட் பண்ண, அந்த விமானத்துடைய ஓடுபாதை, அந்த விமானத்துடைய பைலட், இப்படி நாங்க பார்த்தோம்னா ஒரு விமானத்தை ஏற்றி இறப்பதற்கு பல மில்லியன் செலவாகும். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முழு படையுடன், மனித படை மட்டுமல்ல, அவங்க போற நேரத்துல முன்னால மனிதர்கள், பின்னால ஜின்கள், மேலால பறவைகள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த காட்சி எவ்வாறு இருக்கும். வஹுஷிர லுசுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸஊன். ஹஜ்ரத் சுலைமானுக்காக வேண்டி மனிதர்களுடைய படை, ஜின்களுடைய படை, பறவைகளுடைய படை ஒன்று திரட்டப்பட்டு அவர்கள் அணி அணியாக வகுக்கப்பட்டதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த ஜின்களை வைத்து மனிதர்களால் செய்ய முடியாத பெரும் பெரும் பாரமான வேலைகளை எல்லாம் இப்போ ஃபேக்டரிகள், மெஷினரி, ஜெர்மன்ல இருந்து, யூரோப்ல இருந்து மெஷின் வருது, சைனால இருந்து வருது, அது பாட்டுக்கு செய்து. ஆனால் அந்த காலத்தில் அல்லாஹ் எவ்வாறு கொடுத்தான் என்றால் ஜின்களை வைத்து يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. பெரும் பெரும் கோட்டைகளை, மாளிகைகளை, சிற்பங்களை,
இன்னும் பெரும் பெரும் அதாவது தண்ணீர் தடாகங்களை பூமியிலேயே பதிந்திருக்கக்கூடிய பிரமாண்டமான சமையல் பாத்திரங்கள். நாங்க சமைக்கிற பாத்திரம் எல்லாம் மூவ் பண்ண முடியுமான பாத்திரம். ஜின்கள் செய்த பாத்திரம் என்ன பிரமாண்டமான பாத்திரங்கள், அதாவது பதித்திருக்கக்கூடிய பாத்திரங்கள், அவ்வளவு பெரும் பாத்திரங்களை அந்த ஜின்கள் அவர்களுக்கு முன்னால செய்ததா அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். நான் விரிவாக அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை. எதை சொல்ல வருகிறேன் என்றால், வஹீயின் மூலமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு வெறும் ஆன்மீகத்தை மட்டுமல்ல, வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டுமல்ல, பிறப்பு முதல் இறப்பு முதல் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன துறைகள், என்னென்ன பொருட்கள், என்னென்ன உழைப்புகள், என்னென்ன முயற்சிகள் தேவையோ அவைகள் அனைத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் படித்துக் கொடுக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியாக வாராங்க நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று வரைக்கும் அதுல நாங்க என்ன சொல்றது, உம்மி நபி, எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது. எழுத வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபியான உலகத்தில் நடந்த அற்புதங்கள், உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், உலகத்தில் ஏற்பட்ட புரட்சிகள் இருக்குது, அதை எங்களால் பேசியோ எழுதியோ முடிக்க முடியாத அளவுக்கு உலகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. வெறும் 23 வருடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் இரண்டர கலந்து, அவர்களுடன் சேர்ந்து, அவர்களுடன் இணைந்து, அவர்கள் செய்து கொண்டிருந்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழகான முறையில் விளக்கி, அதிலிருந்து அவர்களை தூரமாக்கி, ஷிர்கிலிருந்து அவர்களை தௌஹீதின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வந்ததோடு நின்று விடாமல் அங்கிருந்து முழு உலகம் போக, முழு உலகமும் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தம சமூகத்தை தயாரித்தார்கள் என்றால் அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை. யாரு? எழுத வாசிக்க தெரியாத உம்மி நபி. ஓலைவலும் இல்ல, ஏழைவலும் இல்ல, டிகிரியும் இல்ல, மாஸ்டர்ஸும் இல்ல, பிஹெச்டியும் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆனால் அல்லாஹ் கொடுத்த வஹீயுடைய நாலேஜ், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வஹீயுடைய அறிவு, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்க அறியாதவைகளை அல்லாஹ் உங்களுக்கு நேரடியாக கற்றுத் தந்தான். உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அடியார்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் படித்துக் கொடுத்தால் அந்த அறிவு, அதனுடைய தூரம், அதனுடைய எல்லையை எங்களால் விளங்க முடியுமா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் படித்துக் கொடுத்த அந்த அறிவு ஞானத்தை வைத்து அந்த மக்களிடம் உழைக்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள், பாடுபடுகின்றார்கள். அல்லாஹ் எப்படி எல்லாம் அந்த நபியை கண்ணியப்படுத்தினான் என்றால், உலகத்துல சில நேரங்களில் சில நபிமார்களுடன் இன்னும் சில நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட காலத்தில் அவங்களோட மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில், ஹஜ்ரத் இஸ்ஹாக், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போன்றவர்கள், அதே மாதிரி ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஹாரூன், ஹஜ்ரத் சுலைமான், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவ்வாறு சில நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய நபியை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் என்றால், எதால கண்ணியப்படுத்தினான்? என்ன அவங்கள்ட்ட பணமா, சொத்தா, செல்வமா, டிகிரியா? ஒன்றுமே இல்ல. எப்படி மிஅராஜுடைய வேளையில இதுவரைக்கும் உலகத்திற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மிஅராஜுடைய பயணத்துல அனைத்து நபிமார்களையும் ஒன்று திரட்டி நபி அவர்களை சந்திக்க வைத்தான் என்றால் இது மனித சக்தியால் செய்ய முடியுமான ஒன்றா? இன்றும் சந்திர மண்டலத்திற்கு செல்கிறார். பல வருஷ ஆய்வுகளுக்கு பின்னால முதல்ல குரங்கு அனுப்பி பார்க்கிற, நாய் அனுப்பி பார்க்கிற, அது சரியா தெரிஞ்சு வருதான்னு பார்க்கிற, இத்துணை வருடத்துடைய டெஸ்டிங், அதற்காக வேண்டிய இத்துணை ஏற்பாடுகள், அதற்காக இத்துணை நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள், அதற்காக செலவழிக்கக்கூடிய பல பில்லியன் எங்க உலகத்தை அடுத்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கு போறதுக்கு தான். ஆக இந்த பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அந்த செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதற்காக வேண்டி உலகத்தில் எண்ணற்ற முயற்சிகள் நடக்குது. நம்முடைய நபி அவர்களை அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்தினான் என்றால், நபி அவர்கள் மக்காவுடைய அந்த சென்னையில் அந்த வீதியில் இருக்கின்றார்கள், தன்னுடைய விரலை காட்டுகின்றார்கள். சந்திரன் இரண்டாக பிளக்குது. எகுதலபத்தி சாஅத்து வன்ஷக்கல் கமர், கயாமனால் நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை காட்டுகின்றார்கள். சந்திரன் இரண்டாக பிளந்தது என்றால் இது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதா? எப்படி நபி அவர்களை கண்ணியப்படுத்தினான்? மக்கள் செலவழிச்சு மேலே செல்கிறார்கள், நபி அவர்கள் வெறும் விரலை காட்டுகின்றார்கள், சந்திரன் இரண்டாக பிளக்குது. இது மக்கள் உள்ளவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஏசியாவிலே, கேரளாவிலே சேதுமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து அரசன் இந்த சந்திரன் இரண்டாக பிளந்த காட்சியை பார்த்து அதை பதிவு செய்கிறார். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாள்ல, இந்த நேரத்துல சந்திரன் இரண்டாக பிளந்த அந்த 2 துண்டு காட்சிகளை பார்த்து பதிவு செய்து கேட்கின்றார். இது என்ன அற்புதம் சொல்லப்படுது? மக்காவுல முஹம்மது சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக நிகழ்ந்த அற்புதம், அவர்கள் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த மார்க்கத்தை போதிக்குகின்றார்கள், அந்த மார்க்கத்தை ஏற்கும்படி மக்கள்கிட்ட அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் இந்த சேதுமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய அரசன் அவர் இந்தியாவிலிருந்து பிரயாணம் செய்து அவர் மக்காவுக்கு செல்கின்றார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹஜ்ரத் உமரை சந்தித்து அவருடைய கரத்தை பிடித்து
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மாறி மீண்டும் அவர் அரபு நாட்டிலிருந்து கடல் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். ஓமான் உடைய அந்த கடல் பகுதியில் வரும் பொழுதே அவர் மரணித்து அவருடைய கபரு இருப்பதாக சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இங்க நாங்க ஈடுபட்டிருக்கிற இந்த இல்ம யாரும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அல்லது சில அறிஞர்களுடைய தவறான போக்கு, தவறான பேச்சு, தவறான நடவடிக்கைகளின் காரணமாக இந்த உயர்ந்த வகையுடைய இல்மை நாம் யாரும் அற்பமாக நினைத்து விடக்கூடாது. இதன் மூலம் தான் உலகத்தில் சாதனைகள் நிகழ்ந்தது, இதன் மூலம் தான் உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தது, இதன் மூலம் தான் உலகத்திற்கு அல்லாஹ் அவனுடைய உதவிகளை இறக்கி வைத்தான். உலகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்ற இந்த புனிதமான இந்த இல்மின் மூலமாக அந்த கைசர், அந்த கிஸ்ரா போன்ற பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் வருடக்கணக்கில் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எதன் மூலம் என்றால் இந்த புனிதமான வஹீயுடைய இல்முடைய அகலின் மூலமாக.